ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குகன். நான் உங்கள் மணிகண்டன். இது நண்டு பயல்களின் அறிவாளிகளின் அரங்கம். டெய்லி விடுகதை டெய்லி விடுகதை. ஆமா, டெய்லி விடுகதை தெரியும்டா. அப்புறம் என்ன? அதுல இன்னைக்கு எந்த மாதிரி விடுகதை எல்லாம் கொண்டு வந்திருக்கு? நான் ரெண்டு லைனா. ரெண்டு லைன். ஆமா, ரெண்டு லைனா, ஒன்றரை லைன். நீங்க இருக்கும் எப்படி? பட் உள்ள இருக்கு, யோசிச்சு சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் விடுகதைக்கு போயிடலாமா, இல்ல அதுக்கு முன்னாடி எதுவும் பாட்டு பாடுறியா, இல்ல எதுவும் உன்னோட டேலண்ட வெளிப்படுத்துடா? அதுக்கு தனி ஒரு வீடியோ போடுவோம். டேலண்ட் வெளிப்படுத்துறது இந்த வீடியோலயே போடலாம். இந்த வீடியோ என்ன டேலண்ட், நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு நிறைய. சரி, ஓகே. இருந்தாலும் லாஸ்டா உன் டேலண்ட காட்டு. சரி, எப்படி? டாடா பை பை அதா இல்ல, என்ன டேலண்ட் காட்டு? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விடுகதைக்கு போயிடலாம். என்ன மாதிரி டேலண்ட் சொன்னீங்கன்னா அதை காட்டுவோம். நீ விடுகதையை ஒழுங்கா சொன்னாலே அது மிகப்பெரிய டேலண்ட். அப்ப கண்டிப்பா சரி, கரெக்டா சொல்லிடலாம். அத ஃபர்ஸ்ட் விடுகதைக்கு போயிடலாமா? சரி, ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா நீ கண்டுபிடிக்க வேண்டாம், நீங்க கண்டுபிடிங்க. அத பாத்தீங்கன்னா, சுருங்கினால் அவள் எனக்கு அடக்கம், சரி, விரித்தால் நான் அவளுக்கு அடக்கம். ரெண்டும் மாத்தி மாத்தி அடங்கிட்டீங்களா? அதான். எப்படின்னா, இப்போ என்ன சொல்றது, அது ஒரு பொருள் தான். பொருள். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா அவள் குறிக்கிற பொருளா? நோ நோ நோ, பெண்ணு ஆணு எல்லாரும் யூஸ் பண்ற பொருள் தான். பட் ஆனா சுருங்கினால் அவள் எனக்கு அடக்கம், விரித்தால் நான் அவளுக்கு அடக்கம். சோ புரியாது. சோ மக்கள்கிட்ட கேட்டிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கரெக்டான ஆப்ஷன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுல ஒரு ஆப்ஷனை பார்த்து கரெக்டா சொல்லுங்க, பரிசுகளை வெளியே. இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது விடுகதைக்குள்ள போகலாம். ரெண்டாவது விடுகதை என்னன்னா, எவ்வளவு சோகம். இப்போ வாங்க நம்ம ரெண்டாவது விடுகதைக்குள்ள போகலாம். ரெண்டாவது விடுகதை என்னன்னா, ரெண்டாவது விடுகதை கேட்க, கால் 6 சிறகு 2 கண்கள் 2 கடுகு போல ஈயாடா இளிச்சவாயா அது என்ன? இளிச்சவாயா? உங்களை சொல்லுவேனா? தெரியுது, உங்களை சொல்லல, தெரியுது. ஆனா ஆன்சர் தெரியல. மறுபடியும் கேட்டுறவா? கால் 6 சிறகு 2 கண்கள் 2 கடுகு போல ஈயாடா இளிச்சவாயா அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. இப்ப வாங்க நம்ம மூணாவது விடுகதைக்கு போயிடலாம். மூணாவது விடுகதை ஈஸியா, மீடியமா, ஷார்ட்டா, லாங்கா? படிச்சாதான் தெரியுமா? சரி, படிச்சிருக்கோம். எல்லாருமே நீங்க சொல்லிட்டீங்கன்னா. இப்போ மூணாவது விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓட்டமாய் ஓடும், உருண்டு உருண்டு ஓடும், பள்ளத்தை கண்டால் பாய்ந்து பாய்ந்து ஓடும். பள்ளத்தை கண்டா கீழே தானே ஓடணும், பாய்ந்து பாய்ந்து ஓடுது? பள்ளத்தை கண்டா பாய்ந்து தாண்டா போடும். இப்போ மூணாவது விடுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டமாய் ஓடும், உருண்டு உருண்டு ஓடும், பள்ளத்தை கண்டால் பாய்ந்து பாய்ந்து ஓடும். அது என்ன? கெஸ் பண்ண முடியுதா? இல்ல, தெரியல. சோ என்னால முடியல. உங்களுக்கு தெரியல. விடுகதை அட்மின் சுப்ரீம் சார். எஸ், ஓகே. சோ அதனால மறுபடியும் கேக்குறேன். ஓட்டமாய் ஓடும், உருண்டு உருண்டு ஓடும், பள்ளத்தை கண்டால் பாய்ந்து பாய்ந்து ஓடும், அது என்ன அப்படிங்கிறது தான் விடுகதை. சோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு எது தோணுதோ, இல்ல இதுக்கு சம்பந்தமா எது தோணுதோ அதை கமெண்ட்ல போடுங்க, பரிசுகளை வெல்லுங்க. இப்ப வாங்க நம்ம 4வது விடுகதைக்குள்ள போகலாம். 4வது விடுகதை என்னன்னா, பச்சை பங்களாலிலே வெள்ளாட்டு மெத்தையிலே கருப்பு துறை தூங்குகிறார், அது என்ன? பயங்கரமா இருக்கு. ஏதோ அந்த காலத்துல உள்ள விடுகதை. அட்மின் தான். அப்படியா? இதுவும் அட்மின். அந்த காலத்துல சொன்னா அட்மின் தானே. அப்புறம் சரி, ஓகே. அவரை கலாய்க்காத. கலாய்க்க மாட்டேன், நம்ம குருநாதர் மாதிரி கலாய்க்க மாட்டேன். சரி, ஓகே. மறுபடியும் கேளு. மறுபடியும் கேக்குறேன். பச்சை பங்களாவிலே வெள்ளாட்டு மெத்தையிலே கருப்பு துறை தூங்குகிறார், அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. சோ இதான் லாஸ்ட் விடுகதை. 5வது விடுகதைக்கு போயிடலாம். இது கீழே ஆப்ஷன் இருக்கவே இருக்காதுல. எனக்கு தெரியுமே. சரியா? 5வது விடுகதை என்னன்னு சொல்லிடுவா? சொல்லுங்க. 5வது விடுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் சீலை கட்டி மங்கையர் 10 பேர் கைச்சை பிடித்து கொண்டு கடையிலே தொங்குகிறார். 5வது விடுகதை என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு? அப்படியா? ஆமா, ஈஸியா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டலாம். ஓ சரி, நீ கண்ணாலேயே சொல்லி கொடுத்துருவீங்க. இல்ல. சரி, ஓகே. மறுபடியும் கேக்குறேன். அதாவது பாத்தீங்கன்னா, மஞ்சள் சீலை கட்டி மங்கையர் 10 பேர் கைச்சை பிடித்து கொண்டு கடையில தொங்குகிறார், அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் சி வேண்டாம். இது கடையில சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஆன்சரே அது சொல்ல மாட்டேன். க்ளூ வாச்சு கொடுக்கலாம், ஆனா ஆன்சர் சொல்ல கூடாது. இல்ல, க்ளூ சொல்ல மாட்டேன். நீ இப்ப சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்களே கண்டுபிடிங்க. இது 5வது விடுகதை அப்படிங்கறதுனால இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நல்ல பதிலா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க, பரிசுகளை வெல்லுங்க. ஸோ அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். முடிச்சிடலாம். கை கொடுத்துப்போம். விடுகதை முடிஞ்சா நன்றி, வணக்கம். முடிச்சிருவோமா? முடிச்சுட்டுருவா? முடிச்சுட்டுருவா? முடிச்சுட்டு
இன்னைக்கு இன்னையோட இல்லடா, இன்னைக்கு முடிச்சு விட்டுரு. இன்னைக்கு தெரியாம இன்னைக்குண்டாம்பா. இன்னைக்கான வீடியோ இதோட முடிஞ்சு, மீண்டும் புதிய விடுகதைகளோடும் பல பரிசுகளோடும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் குகன். நன்றி, வணக்கம்.